பெண்களுக்கான இலவச பஸ் பயணத்தை அவமதிப்பதா? பெண்களுக்கான இலவச பேருந்து குறித்து பிரதமர் மோடியின் தற்போதைய பேச்சுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை திட்டமானது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த 2021 அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, டெல்லி, பஞ்சாப் ஆகிய மாநிலத்திலும் பெண்களுக்கான இந்த இலவச பஸ் சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் சென்னையை பொறுத்தவரை இந்த திட்டம் அறிமுகப்படுத்திய பிறகு மெட்ரோ ரயில்களின் பயணம் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சமீபத்தில் தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி கூறியதாவது, பல்வேறு மாநிலங்களில் பெண்களுக்கு இலவச பஸ் வசதி அளிக்கப்படுவதால் அங்கு மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதிக பஸ்கள் இயக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டுள்ளதாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் பிரதமர் மோடி பேசியிருக்கின்றார். இதற்கு எதிர்க்கட்சிகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாடு முழுவதும் 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் இதுவரை நடந்து முடிந்துள்ளது. இன்னும் 3 கட்ட தேர்தல் பாக்கியுள்ள நிலையில் 5வது கட்ட தேர்தல் வரும் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. தென் மாநிலங்களில் தேர்தல் முடிந்துவிட்டது. வட மாநிலங்களில் மட்டுமே தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் வட மாநில வாக்காளர்களை கவரும் வகையில் பிரதமர் மோடி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அதில் தென் மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் வட மாநில மக்களை, குறிப்பாக உத்தரப்பிரதேச மக்களை பற்றி அவதூறாக பிரச்சாரம் செய்வதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார் என்றும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். அதோடு ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள், இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள், பரம்பரை சொத்துக்களையும் அபகரித்து முஸ்லிம்களுக்கு தர காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் பிரச்சாரம் செய்து வரும் பிரதமர் மோடி மக்களை மத ரீதியில் பிரித்து வாக்குகளை பெற அவர் பேசி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதே நேரத்தில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஏழை மக்களுக்கு பல்வேறு இலவச திட்டங்களை அறிவித்து பேசி வருகின்றனர். குறிப்பாக பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் நிதி உதவி, ரேஷனில் 10 கிலோ உணவு தானியம், இலவச வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தரவாதங்களை கொடுத்து வருகின்றன. இந்தியா கூட்டணி செய்து வரும் பிரச்சாரம் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஓர் ஆங்கில ஊடக தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த போது பிரதமர் மோடி பல்வேறு பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் வழங்கும் சில அரசியல் கட்சிகளால் மெட்ரோ ரயிலில் பயணிக்க ஆள் இல்லாமல் இருக்கின்றதாகவும், பஸ்கள் அதிகம் இயக்குவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுவதாகவும் பேசியிருக்கின்றார். இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் முதல்வர் ஸ்டாலினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதால் எதிர்க்கட்சிகள் ஆளும் கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, டெல்லி, பஞ்சாப் ஆகிய மாநிலத்திலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் அங்கும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் இந்த திட்டம் நாடு முழுவதும் தீவிரமாக அமல்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளதற்கு பெரும் ஆதரவு எழுந்துள்ளது. இதனால்தான் பிரதமர் மோடி இந்த திட்டத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் குறித்து சுற்றுச்சூழலுடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார் என்று எதிர்க்கட்சிகள் அவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருப்பதாவது, பிரதமர் மோடி பெண்களுக்கு பஸ்ஸில் இலவச பயண வசதி அளிக்கப்பட்டுள்ளது வெளிப்படையாகவே எதிர்க்கிறார் என்றும், நாடு முழுவதும் இந்த வசதி வேண்டும் என்றும், பெண்கள் நினைக்கும் போது பெண்களுக்கு இலவச பஸ் பயண திட்டத்தை ரத்து செய்ய பிரதமர் மோடி முயற்சிக்கிறார். பிரதமரும் அவரது அமைச்சர்களும் இலவசமாக விமானத்தில் பறக்கும் போது பெண்கள் ஏன் பஸ்ஸில் இலவசமாக பயணிக்க கூடாதா என்று தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்திருக்கும் தமிழக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பிரதமர் மோடி ஏன் 10 ஆண்டுகளில் பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்தவில்லை? தமிழகத்தில் சென்னையில் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. மெட்ரோவுக்கு பேருந்து நேரடி மாற்று சேவை இல்லை. பொது போக்குவரத்தில் வயதானவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாதாந்திர பஸ் பாஸ் வைத்திருப்பவர்களுக்கும் பயணத்திற்கான சில வகையான சலுகைகள் இங்கு வழங்கப்படவில்லையா? பேருந்து சேவையானது மெட்ரோவின் நம்பகத்தன்மையை பாதிக்கின்றதா என்ற கேள்வியையும் முன்வைத்துள்ளார்.
பிரதமரின் கருத்து குறித்து எதிர்கருத்து தெரிவித்திருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறுகையில், மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தின் மீது மோடியின் கவனம் திரும்பி இருக்கின்றது. மாநில அரசுகள் ஏழைகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்தால் உடனடியாக அதை இலவசம், ரவுடி கலாச்சாரம் என்று எகத்தாளமாக பேசும் பிரதமர் மோடி இப்போது தமிழகத்தில் 2021 முதல் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கோவிட் காலமான 2021இல் மெட்ரோ ரயிலில் 2.53 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். 2022ஆம் ஆண்டில் இது 6.09 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். 2023ஆம் ஆண்டில் இது 9.11 கோடியாக மாறியுள்ளது. இவ்வாறு ஆண்டுக்கு ஆண்டு மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் அதிகரித்து வருகிறது தவிர குறையவில்லை. பிரதமர் மோடி பொய் பேசியிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். அதானிகளுக்கான அரசாங்கத்தை நடத்தும் நரேந்திர மோடி அன்றாட காட்சிகளுக்கான சலுகைகளை பார்த்து வயிறு எரிவதும் எரிச்சல் படுவதும் இயல்புதான் என்றாலும், ஒரு பிரதமர் என்கிற முறையில் அவரது பேச்சு முற்றிலும் கடும் கண்டனத்துக்குரியது என்றும் விமர்சித்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் பலரும் பிரதமர் மோடிக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில், இது தொடர்பாக தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கொடுத்திருக்கும் பதில், இலவச பஸ் வெற்றிகரமான திட்டம் என்று கூறும் அமைச்சர் தியாகராஜன் அத்திட்டத்தை ஓசி என்று விமர்சித்த சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை? தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சரும் பயனாளிகளை விமர்சிப்பதை போல் எங்கும் நடப்பதில்லை. பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு என அத்தியாவசிய சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்திவிட்டு அரசு செலவுகளை மிச்சப்படுத்தி உள்ளது என்று கூறுவது நகைச்சுவையானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 6000 பஸ்கள் இயக்கப்படாததால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், கடந்த 3 ஆண்டுகளாக மின்சார பஸ் கொள்முதல் அறிவிப்பாக மட்டுமே உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணாமலை. இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இது குறித்து பதிலளித்து இருக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியிருப்பதாவது, பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு பிரதமர் மோடி அஞ்சுகிறார் என்ற ஐயம் தோன்றுகிறது என்றும், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்கத்துக்கு ஒப்புக்கொண்டபடி நிதி தராமல் அத்திட்டத்தையே பிரதமர் முடக்கி இருக்கின்றார் என்றும், இந்த உண்மையை மறைத்து விடியல் பயண திட்டத்தின் மீது வீண்பழி சுமத்தி இருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.